வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் 2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களில் மொத்த மதிப்பெண் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. பாருங்கள், ஒரு கிளாஸுக்கு மொத்தம் 40 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மார்க்கோட மதிப்பெண் பரவல் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நிகழ்வு செவ்வகத்தை நம்ம வரையணும். சரியா? பாருங்க, மதிப்பெண்கள் 90லேருந்து 110, 110லேருந்து 130, 130லேருந்து 150, 150லேருந்து 170, 170லேருந்து 190, 190 210 இந்த மாதிரி இருக்கு அவருடைய மதிப்பெண் பரவல். இப்போ மாணவர்கள் எண்ணிக்கை இங்கே இருக்கு. இதுக்கு நம்ம என்ன வரையணும்? நிகழ்வு செவ்வகம் வரையணும். வரையலாமா? பாருங்க, ஒரு கிராஃப் எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் நோட்டில் கூட அப்படியே எழுதிக்கலாம். பாருங்க, இந்த கிடைமட்டச்சு இருக்கா, இதுக்கு பேர் எக்ஸ் அச்சு. இந்த செங்குத்தச்சு இருக்கா, இதுக்கு பேர் ஒய் அச்சு. பாருங்க, இந்த ரெண்டு சந்திக்குது இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் 0. நமக்கு எக்ஸ் அச்சில் மதிப்பெண்களும் ஒய் அச்சில் மாணவர்கள் எண்ணிக்கை எடுக்க போகிறோம். எக்ஸ் அச்சில் வேணா முதல்ல இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது ஒய். எக்ஸ் அச்சில் மதிப்பெண்கள் பாருங்கள், 90ல் தான் அதாகி போய்கிட்டு இருக்கு. 90லேருந்து 210 வரைக்கும், அதாவது 20 மடங்குல இருக்குது. அப்போ நம்ம அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், 90லேருந்து 110, 130, 150, 170, 190, 210. இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி வளைச்சி போட்டிருக்கோமே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாலே என்ன இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன இருக்கு? 70, 50, 60 இது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். முன்னால என்ன இருக்கு? அதாவது மதிப்புகள் இருக்கு, மதிப்பெண் பரவல் இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. இந்த இது இருக்கிறத குறிக்கிறதுக்காக இந்த இது. சரியா? இது நீங்கள் குழப்பிக்கிட வேண்டாம். இப்போ பாருங்க, நம்ம என்ன எழுதணும்? அளவு திட்டம் கண்டிப்பாக எழுதணும். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர்னா 20 அலகுகள். பாருங்க, 20 தான். 90லேருந்து 110, 110, 130, 20 தான் கூட்டிகிட்டு போதா? அப்போ 20 அலகுகள். ஒய் அச்சில் பாருங்க, 1, 2, 3, 4 எடுத்துட்டோம். அப்போ ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு. இப்போ நம்ம வரைய போகிறோம். வரையலாமா? 90லேருந்து 110 எத்தனை பேர்? 5 பேர் தான். சாரி, 90லேருந்து 110 எத்தனை பேர்? 9 பேர். 90லேருந்து 110 9 பேர். 9 எங்கே இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே இருக்குது பாருங்கள். கரெக்டாக 9க்கு நேரம் இணைச்சிருவோமா? பாருங்கள், செவ்வகம் வரைஞ்சிருவோமா? செவ்வகம் நீங்கள் என்ன செய்யணும்னா பென்சில் வச்சு நீங்கள் வரையணும். நான் பளிச்சுன்னு தெரியுன்றதுக்காக நான் பேனா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும்? பென்சில் தான் பயன்படுத்த வேண்டும். இதை இணைச்சிருவோமா? முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 110லேருந்து 130 எத்தனை பேர்? 5 பேர். 130லேருந்து 150 10 பேர். ஒவ்வொன்றா வரைவோம். 110லேருந்து 130 எத்தனை பேர்? 5 பேர். பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த இடம் இணைச்சிருவோமா? பாருங்கள், செவ்வகம் வரைஞ்சிடலாமா? வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இதையும் இணைக்கணும். எத்தனை பேர்? 5 பேர். இந்த இடத்துல எழுதுங்க. இந்த இடத்துல இது 5 பேர். முதல்ல உள்ள எத்தனை? 9 பேர். முதல்ல இருக்கிறது 9 பேர். அடுத்தது 130லேருந்து 150 எத்தனை பேர் பார்த்தோம்? 10 பேர் பார்த்தோம் இல்லையா? பாருங்க, 130லேருந்து 150 எத்தனை பேர்? 10 இங்கே இருக்கு பாருங்க. 10 இதுக்கு நேரம். பாருங்க, 130க்கு நேரம், 150க்கு நேரம் கரெக்டாக புள்ளி வச்சிடணும். சரியா? அப்படியே வரைஞ்சிடலாமா? பாருங்க, வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக வரைஞ்சாச்சு. மறக்காமல் மேலே என்ன செய்யணும்? இது பண்ணி வச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். முடிச்சிட்டோமா? எத்தனை பேர்? 10 பேர். 10 பேர் முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது 150லேருந்து 170 எத்தனை பேர்? பாருங்க, 7 பேர். 150லேருந்து 170 எத்தனை பேர்? 7 பேர். என்னங்க பாருங்க, இதில் 7 எங்கே இருக்கு? அங்கே இருக்கு பாருங்க, 7. இதுக்கு நேராக 7. 150லேருந்து 170 7 பேர். கோடு போட்டுருங்க. அதாவது செவ்வகம் வரைஞ்சிருங்க. செவ்வகம் வரைஞ்சாச்சு. இது எத்தனை பேர்னு மறக்காமல் மேலே எழுதணும். எத்தனை பேர்? 7 பேரா? 7 பேர். அதுக்கு அடுத்தது 170லேருந்து 190 எத்தனை பேர்? பாருங்க, 4 பேர். 170லேருந்து 190 4 பேர். 170லேருந்து 104 பேர். பாருங்க, எங்கே இருக்குது 4? இங்கே இருக்கா? பாருங்க, இதுக்கு நேரம் 4 இருக்கணும். சரியா? 170 190 செவ்வகம் வரைஞ்சிருவோமா? நிகழ்வு செவ்வகம். நிகழ்வு செவ்வகத்தை வரைஞ்சாச்சு. இந்த இடத்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சுதா? எத்தனை பேர்? இது 4 பேர். இந்த இடத்துல மறக்காமல் அந்த அளவுகளை எழுதணும், எத்தனை பேர்னு. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் 190லேருந்து 210 எத்தனை பேர்? 6 பேர். பாருங்கள்,
190லேருந்து 206 பேர் எங்கே இருக்குது பாருங்கள், 4 5 6 இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு நேராக இதுக்கு நேரம் 6 வரணும், கீழே 190 கூட 210 இருக்கணும். வரைஞ்சிருமா பாருங்க, வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும், ரெண்டையும் இணைச்சி விட்டுறணும். இணைச்சிருவோமா, இணைச்சாச்சு. இதான் என்னது, நிகழ்வு செவ்வகம். இது வந்து எத்தனை பேர், 6 பேர், 6 பேர். சரியா, இதுதான் நமக்கு தேவையான நிகழ்வு செவ்வகம். இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.